பேர் சொல்ற? லாரன்ஸ் சொல்லு. லாரன்ஸ். லாரன்ஸ். லாரன்ஸ் சொல்லு பாப்போம். லாரன்ஸ். 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 சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழிய வெட்டு, குமரி ருசியா இருந்தா. தலைவா, நீ கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, ஆனா என்ன பண்றது, போகணும். நீ என்ன மறக்க மாட்டல? வரட்டா? செஞ்சு திரும்பி பார்த்துறாதீங்க. கீதா, கீதா, ஹாஸ்பிட்டல் போலாம். முதல்ல ஒரு டாக்டரை பார்க்கலாம். இல்ல, வேண்டாம். கீதா, நான் சொல்றது இல்ல, வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்? போலீஸ்? ஒண்ணுமே வேண்டாம். வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் நிறுத்துங்க. பயங்கரமா வலிக்குதா? நம்ம டாக்டர் குரியன் கிட்ட போலாம். இங்கதானே இருக்காரு. தலையிலலாம் அடிபட்டிருக்கு வெங்கி. டாக்டர் பார்த்துட்டேன், மருந்து போட்டாரு. 2 ஊசி வர டிடி பெயின் கில்லர்ஸ். ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்குன்னு பயமத்திட்டு தான் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒன்றும் இல்லை கல்யாணி, ஐம் ஓகே. நிஜமா தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது கோல்டா கொண்டு வா. நீ உள்ள வந்து படு வெங்கி. இங்கே படுத்துக்கிறேன், பரவாயில்ல. என்ன வெங்கி, ஸ்டெப்ல நின்னுட்டு வந்தியா? முதல் தடவையா ட்ரெயின்ல போற? இப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்ற? ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன வெங்கி? நான் அதை பத்தி பேச விரும்பல. மறுபடியும் நடக்காது. எப்படி இருக்க கீதா? மரம் மாதிரி ஆயிட்டேன். சாகனம் போல இருக்கு.
மனசும் அழாத கீதா ப்ளீஸ். காலையில் ஃபோன் பண்ணான். என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணான்னு சொன்னில்ல, என்ன சொன்னா? நல்லா இருந்ததான்னு கேட்டான். போலீஸ்கிட்ட போகலன்னு கேட்டான். போகலன்னு சொன்னேன். மறுபடி பண்றேன்னு வச்சுட்டான். என்ன பண்ணலாம் வெங்கடேஷ்? தெரியல. அவனுக்கு என்ன வேணும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இதை நாம முதலே பண்ணியிருக்கணும். என் கணவர்கிட்ட நான் இதை சொல்லவே முடியாது வெங்கடேஷ். எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் உங்க இஷ்டம். நான் போகணும். என்ன தலைவா, எப்படி இருக்கு? ஒழுங்கா இருக்கியா? என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கேட்க மனசே இல்லை, ஆனா இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. உன் ஞாபகம் வந்து இங்க பாரு. ரொம்ப இல்லை, 1 லட்சம். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. 1 லட்சம் இல்லை, இல்லை. ஏற்பாடு பண்ண. என் பொண்டாட்டி கையெழுத்து இல்லாம பேங்க்ல பணம் எடுக்க முடியாது. ஏய், நான் சொல்றேன் கேட்கலையா? என்ன பாக்குற? ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா கையெழுத்து புண்டு இருக்க. போடுற கையெழுத்த இல்ல ஆபீஸ் நடு. 10-15 வருஷம் ஒர்க் பண்ணல, மெடிக்கலா ஏற்பாடு பண்ணு. என்ன உன் பொண்டாட்டி கிட்ட ஓடி போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நீ யோசிக்கலாம். அந்த பொண்ணு புருஷன் கிட்ட போய் சொன்னேன்னு முதல்ல உன் வீட்டை வந்து கொளுத்துவான்டா. அதுக்கப்புறம் தான் நான் மத்ததெல்லாம். ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? ஒரு லட்சம் வேணும், அரேஞ்ச் பண்ணி வை. நான் மறுபடியும் வருவேன்.